ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஐஸ்கிரீம் மேன் வீடியோ போட போகிறோம். இதான் ஐஸ்கிரீம் மேன் லாஸ்ட் பார்ட்டாக இருக்க போது. ஏன்னா நான் இந்த இதை யூடியூப்பில் பார்த்து எப்படி விளாடணுன்னு ஒரு ட்ரையலே விளாண்டு பார்த்துட்டேன். இப்போ இது புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நல்லா ஃபன்னாக இருக்க போது. எத்தனை வாட்டி அடி வாங்கி சாக போகிறேன்னு எனக்கே தெரில. ஃபஸ்ட்டு சிம்பிள் தாங்க, கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். பயமில்லைங்க, அதுலேயே அடி விடுவோம். இங்கே ராட்ஸ் ஐட்டம் இது நான் போன இதில் முடித்ததில் இந்த சின்ன பையனை பிடிச்சி வச்சுருக்கால, ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன், அவனை பிடிக்கிறப்ப டே தம்பி ஏண்டா போன வாட்டி காப்பாற்றினேன், அப்போ கூட எதுவுமே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அங்கிள். ஐஸ்கிரீமாக பண்ணி ஒன்றே ஐஸ்கிரீமாக மாற்றி சொல்லிட்டாங்க. நீ என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஐயா எனக்கு கண்ணு தெரியாது. இப்போ நம்ம டக்குன்னு ஐயோ எதுக்கு இது தூக்கி போட்டோன்னு தெரில. ஏய் இன்ட்ராக்ட்னா தெரில. ஓகே, உண்டிகோல் எடுத்துப்போம். ஸ்ட்ரீம் ஷாட் மண்டேலே ஒரே ஷாட் போடணும். இருங்க, இப்போ பாருங்கள், இங்கே வச்சுட்டு உண்டிகோல் கீழே போட்டுருவீங்களே. ஓகே, டே ராடு இங்கே வாடா. ஒரு நிமிஷம் அவன் மயக்கலாம் ஆகல காய். அவன் மயக்கம் போட மாட்டான். இது அது இன்னும் ஒரு மாதிரி தான் அவன். நம்ம இதை போட்டுட்டு இங்கே ஓடிட வேண்டியதான். டே வாடா. இங்கே இருக்கிற போஸ்டர் லாஸ்ட் டைம் சீன் அட் தி நெய்பர்ஹுட் ப்ளே கிரவுண்ட். யாருங்க அவன்? கண்ணே தெரியாதவங்க. லிட்ரலி அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். இல்லை சரி, நான் கேமு சவுண்டை குறைச்சி வச்சிட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிற எதுவுமே கேட்காது. வாடா வாடா. இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம். எப்படி சுற்றி சுற்றி வரான் பாரு. சுட்டு போட்டு வரட்டான். எங்க மாப்பு தம்பி கவலைப்படாதடா. போன வாட்டி காப்பாற்றின மாதிரி இந்த வாட்டியும் உன்னை காப்பாற்றிடுவேன். கஃபேட்டேரியா. ஓகே போயிட்டாச்சு. இப்போ போயிட்டு வருவான் பயப்புள்ள எங்கிட்டலேருந்தோ. இங்கே வெளில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, வாடா தம்பி 8 போடலாம். இதை பாரு, இவனை 8 போட வைக்கிறேன். வாடா வாக்கிங் போகணும். ஏன்னா அந்த பெரிய வயிற்றை குறைச்சிக்கணும். வாக்கிங் லைசன்ஸ் கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி போடா தம்பி. நான் வெளில தான் இருக்கேன். நல்லா முடிஞ்ச என்ன வேணாலும் பண்ணிக்கோ. குப்பை தொட்டியை போய் கிளறிடா. அங்கேருந்து வர நம்மளை பார்த்துட்டு வருவான். ஐயோ, இதில் பாட்டு வேற பாடி சுத்ராப்ல சார். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் கில் பேபிஸ்லாம் வருது. ஆக்சுவலி இவன் செய்கிற ஐஸ்கிரீம் பசங்களை கொன்று அதை அவங்கள புழிஞ்சு அவங்கக்கிட்ட கிடைக்கிற ஜூஸை தான் ஐஸ்கிரீமாக எடுத்து போடுவான். இந்த சில்லறை எடுக்க வந்தோம்லடா. ஏன்டா அங்கே அவ்வளோ கட்டுக்கட்டாக காசு இருக்கும்போது ஏன்டா இந்த சில்லறை எடுத்தால் தான் அந்த கன்று தருவாங்களாடா. அதிகமாக காசு தந்தால் 2 கன்லாம் தர மாட்டீங்களாடா. நீங்கள் இப்போ சீக்கிரமாக போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து தான் வெளில வருவாங்க. ஆயில் கேன் எடுக்கணும். அதோட ஒர்க்கன் நேம் பார்க்கணும். நீனா மாட்டிச்சா வந்துடும். வாடா ரிங்கா ரிங்கா ரோசர். என்ன தைரியத்தில் நான் இவனோட விளையாண்டுருக்கேன்னு தெரில. ஓகே, இப்போ முடிச்சுட்டாச்சு. இங்கே போயிட்டு ஆயில் கேன் எடுக்கணும். எங்கே இருக்குது? இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். ஒர்க்கர் நேம்
பிராட் Brad. ஞாபகம் Brad-ஆ, வச்சுக்கணும். Brad-ஆ? பிராட். இப்போ எவன்ல இங்க வந்து வேற வாங்குறது? என்னென்ன எடுக்கணும்? அவ்வளோதான். சைட்லேருந்து டப்பக்கடியும் குளிக்க போகலாம். இங்க நம்மளுக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு இங்க எதுவுமே வேலை உள்ள இல்லை. பார்த்துட்டு வரப்போம். ஏன்னா பாடுறா டேய் இங்கதான் டேய் நான் பார்த்துட்டேன். டேய் ஐஸ்கிரீம் மேன் உள்ள வராங்க. என்னடா கத்துற? சரி போங்க. ஏ ஓடுறா பயந்து உங்களுக்கு உள்ளோடா டேய் ஐஸ்கிரீம் மேன் சார் பின்னாடி பாருங்க சார் சார் கதவை சாத்திட்டு போகிறேன். இந்த வெறி கொண்டு அடிக்க வராங்க அவங்க. ஏய் எங்கடா டோரு? நானும் ஒரு செகண்ட் விண்டோ காணோன்னே பதறிட்டேன். ஃபோன் இங்க இருக்கேனா? ஏ ஐஸ்கிரீம் மேன் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க? சரி இப்போ ஷெட்டர் அது அடுத்து அங்கே கிளம்பி இது அது என்ன ஸ்டால் அங்கே போய் பெட்ரோல் நேரத்துக்கு தொலைங்க. ஆமாம் தூக்கிட்டு நேராக நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு தான் போகணும். டேய் இங்கே இருக்கேன்டா. நாடு கிறுக்கு பாரு. வா உள்ள வா ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ரவுண்டு. இங்கே ரோசஸ் பாக்கெட் லாபாசஸ் வாடா டேய் ஃபால் டவுன். ஐஸ்கிரீம் மேன் செகண்ட் பார்ட் போடலாமான்னு சொல்லுங்க. ஐ மீன் இதில் செகண்ட் பார்ட் கிடையாது. ஐஸ்கிரீம் மேன் 2 எனிமீஸ். ஏய் அவன் போயிட்டான்டா. இந்த பாட்டு நின்னாதான் என்னால் போக முடியுமா? ஸ்டார்ட் சீக்கிரம் போ. இங்கே நம்மளுக்கு ஒன்று தான் தேவை. ஒரே ஒரு பெட்ரோல். டேய் ஓ ஐக்கியூ மூவ் பண்ணு. இங்கே தான் கிடக்கும். எடு பெட்ரோல் கேன். டூ டேஞ்சரஸ். என்கிட்டயே டேஞ்சரஸை பற்றி சொல்கிறீங்களாடா? நான் ராடையே கதற விட்டவன்டா. அவ்வளோ பெரிய ரோடா? ஐயோ பார்க்கிங் திரும்பி எங்கே போய் பார்க்கிங்? எனக்கு அந்த ரெண்டுமே பீல ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ன மறந்துட்டே இருக்கேண்ணா. சரி போகிறோம் வாங்க லிவரை பிடிச்சி இழுத்து விளையாடலாமா? இப்போதைக்கு இங்கே இருக்க மாட்டான். அவன் வெளில தான் இருப்பான். அதுக்குள்ளே நம்ம காயின் போட்டு துவாக்கி. ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி 2 பாட்டு போட்டோம்ல, அது வந்து கோஸ்ட் மோட அந்த பாட்டு அந்த இது விளாண்டது. நான் வந்து கோஸ்ட் மோடில் வச்சு விளாண்டுருக்கேன். அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நம்ம தெரிய மாட்டோம். லிட்ரலி அவனை நம்ம தொடலாம். ஓகே இப்போ நான் உள்ளே போனோம். நம்ம ஆவி மாதிரி கணக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். அதனால தான் அவன் என்னை அடிக்கவே இல்லை. இப்போ பெட்ரோல் கேனு பெட்ரோல் கேன் வேறு இப்போ எடுக்கணுமா? இந்த சத்தத்துக்காக அவன் வராமல். ஏய் ராடு உன் மூஞ்சில் இதை போடுறேன்டா வாடா டேய். யாரா நீ? நான் டேஸ்ட்டாக இருக்கா ஆயிலு? மாட்டி எங்க கிளிச் ஆயிட்டாங்க. அம்மா இப்போ நான் எப்படி வெளில போவேன்? டேய் என்ன ஒரு அடி கூட அடிச்சுக்கோதா, தயவு செஞ்சு என்னை விட்றா. ஏய் ப்ளீஸ் டா டேய் ராடு. யாராச்சும் வழி இருக்கான்னு போய் சுற்றி பாருங்க. வேற எந்த வழியும் இல்லைங்க. இருங்க இந்த பாட்டு நின்னோன்னு தான் போயிட்டானா பின்னாடி? இல்லை இன்னமும் தடவிட்டு தான் இருக்கேன்.
யாருங்க டே ராடு போடா. இன்னும் சவுண்டு கேட்டு கிளிச்சு. என்னடா என்ன ஒரு வாட்டி கொண்டு போடா. என்னடா நானே வரேன்டா. எல்லாம் மூஞ்சியா உடஞ்சி போயிடா போங்க. கைஸ் நம்ம என்ன ஒரு வாட்டி செத்துடலாமா? வாமே போயிட்டு வாங்க. Go speed, don't slow. வேணும்னு தான் ஒரு வாட்டி செத்துருக்கேன். இப்போ ஆடு வேறு வரும். இந்த ஆடெல்லாம் காட்ட விரும்பலண்ணா. பப்ஜி ஆடுங்க. பப்ஜி விளாடாதுங்க. நான் மோஸ்ட்லி சொல்கிறது ரொம்ப நேரம் விளாடாதுங்க. அப்புறம் அடிக்ட் ஆகிடுங்க. அப்புறம் ஃபோன் வேணும்னு அடிக்ட் ஆகியே சுற்றுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது சொல்லிட்டோம். உங்களுக்கு பிடிச்சா விளாடுங்க, இல்லாட்டி போங்க. எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து நம்மளை எங்கே இறக்கிட்டு வந்திருக்கானா? சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் திறந்து பார்க்கணும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக பசுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வந்துடலாமே. உனக்கு என்ன கொடுத்துருக்கான்னு. இந்த ட்ராவில் தான் ஏதோ ஒரு ட்ராவில் இது செலோ டேப் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஏன்டா கத்துறான்? கரெக்டாக அவன் தூங்கும் போது தான் நம்மளால் இதை திறந்துட்டு போகணும். இல்லாட்டி அவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிடும். ஐயோ தெரியும். ஏங்க திறந்து விட்டாங்க தெரியாதனமா. தெரியாதனமா திறந்து விட்டாங்க. எப்படியும் ஆடு தான் வரப்போகுது. பை பை வந்துட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா பசுக்குள்ளேயே போய் இப்போ வந்து நம்மளால இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இது ஒட்டி இருக்கு. அப்போ நம்ம என்ன ஜன்னல் தான் உடைக்கணும். இங்கே இந்த ரக்பி பால் இருக்குல்ல, ரக்பி பால் இதை தூக்கி ஜன்னலில் அடிக்கணும். வேணா ஏதோ காட்டிடுறேன். பிரேக் தி விண்டோ. என்னங்க இது 3 வாட்டி தொடர்ந்து செத்துட்டேன். 3 லைஃப் தான் நம்மளுக்கு. இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் நம்ம சொன்னிட்டேன் கைஸ். ஐஸ்கிரீம் ஹியூமனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போங்க. கரெக்ட். எப்படி கரெக்டாக உடைக்கும் போது வந்திருக்காம? இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வர ஸ்டார்ட் பண்ணுமா? ஆஃப்கோர்ஸ் கேம் ஓவர். நான் உங்களுக்கு பாட்டாலாம் போட்டு காட்ட போகிறதில்ல. ஒரே இதில் இதுதான் ஃபைனல் பாட்டுன்னு வேறு சொல்லிட்டேன். அதனால் சொன்ன மாதிரியே முடிக்கிறேன். எங்கேருந்து விட்டோன்னா அதுலேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் இப்போதைக்கு நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு இருக்கும்போது என்னென்ன பொருள்லாம் எடுத்தோமோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்துட்டோம். டே யாரா நீ? ஏன்டா இங்கே வர? பேசிக்கலி இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நீங்கள் தூக்கி போட்டுட்டு சில்லறை ஆஹா ப்ளே கஃபேட்டேரியாலேயே சில்லறையை விட்டுட்டு வந்துட்டாங்க. இல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேப்பில் எடுக்க முடியாது. யாரா நீ? ஏங்க இது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களே. ஒரு நிமிஷத்துக்கு பையன் தூங்க தம்பி. ஓ சில்லறை எடுத்துட்டேன்டா. ஏய் அடா பசிக்குது ஐயா, சோறு கொடுங்க, இல்லாட்டி ட்ரெஸ் போடுங்க. தம்பி கன்னு கொடுப்போம். அடா போய் சோறு கேட்டால் கன்னு வாங்குறியாடா? ஐயோ டே ஏன்டா இப்படி படுத்துற? கன்னு மட்டும் வரட்டும்டா. ஒன்று வாயிலே கன்னு வச்சு அடிக்கிறேன்டா. இருறா எப்பாடா இப்போ என்ன சொன்னீங்க? என்ன பண்ணீங்க? போடா
போடா. ப்ரௌன் கலர் ஐயா. சரி, இப்போதைக்கு நம்ம ஆயில் கேனை எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட வேண்டியதான். எதுக்கு நான் அந்த இதில் ஒரு ரோபோட் மாதிரி இருந்துச்சுங்க, அந்த ரோபோட்டில் நம்ம ஊற்றணுமா? ஏன் ஊற்றணும்னே தெரில. மறுபடியும் அவன் கிளிச் ஆனானா நான் வெறி ஆயிடுவேன். தம்பி, என் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பார்க்காத. ராடு, இந்த கேமில் மட்டும் ஒரு ரியல் ராடு கம்பி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்பா வெளுத்துடலாம். இவனுக்கு எதுக்கு முதல்ல ராடுன்னு பேர் வச்சாங்க? ஐஸ்கிரீம் மேனு கேம் பேர், ராடு இவன் பேர். சம்மந்தமே இல்லைங்க இந்த கேமுக்கும் இவனுக்கும். சரி, பெட்ரோலை ஏற்றிட்டு சீக்கிரம் அந்த உள்ளே போயிட்டு அந்த நம்ம இதில் யார் இந்த தடவை ஒர்க்கர் பேர் என்னன்னா இம்லி. ஸ்பெல்லிங் வந்து EMILY. நல்லா பேர் வச்சிருக்கான், இம்லி புளிக்கிளின்ட்டு. ஸ்னீக் பண்ணுறதுனால சத்தடா. நான் ஸ்னைப்பர்ரா, ப்ரோடா, இங்க பாருடா. டேய், உள்ள போட்டு டின்கேன் எடு மேன். ஆமாம், கேன் எங்கே விட்டீங்க? பெட்ரோல் கேன் அங்கேயே விட்டேங்க. இல்லை எடுத்துகிட்டு வந்த வெளில எடுத்துகிட்டு வரலாங்க, அங்கேயே மறந்து விட்டுட்டு ஒரு வெறியோட வந்துட்டேங்க. கிழக்கு பேப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எடுத்துகிட்டு வந்தேன்னா இல்லையா? அதான் இவர் தான். நான் கரெக்டாக செஞ்சாலும் இவர் தப்பாக மாற்றி விட்ருவார் எல்லாத்தையும். தப்பாக பண்ணியிருக்கேன். வாட் கேன் ஐ டு? ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் எடுக்கணும், எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணுங்க. இவன் எழுதியிருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். தம்பி ராடு, தூங்கு. பாய், குட் நைட். நான் போயிட்டு கேமை முடிச்சுட்டு வரேன். தம்பி கவலைப்படாத, ஒன்றும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கண்ணா. போனால் பிரியாணி வாங்கி கொடு. சூப்பர், பை பை. ஐயோ, எத்தனை வாட்டி செத்தாலும் என்ன கிளிச்ச பார்த்தீங்களா இல்லையா? காற்றுல பறக்குமா கண்ணு. நீ அங்கேயே கர்றான்டாடா. டே, என் கண்ணை வச்சுக்கூடா. யூஸ் ஆகும் மேன். யூ ஹிட் ராடு. ஒரு மிஷன் தாங்க. என்னங்க ஒரு மிஷன் டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. அது அப்படி தான். சீக்கிரம் போய் சாவியை தேடி சொல்லுங்க. இதில் பேட்டர்ன் வேறு என்ன பேட்டர்னு தெரிலையே எனக்கு. நான் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கும் போது இதுதான் பேட்டர்னாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கிலோமீட்டர்லாம் ஒரு பேட்டர்னாடா. ராடு வர்றதுக்குள்ளே நம்ம போயிடணும், இல்லாட்டி அவ்வளோதான். பூந்து போங்க. ஓகே, இப்போ அந்த ஒரு கார்டு, செக்யூரிட்டி கார்டு பார்த்தோம்ல, அங்கே ஒரு போஸ்டர் மிஸ்ஸிங்னு. அவனோட ஜாக்கெட் எங்கன்னு நம்ம தேடணும். அவ்வளோதான், சாவி. பொறுப்பே இல்லாமல் ஜாக்கெட் எங்கேயோ தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க. நீலாம் செக்யூரிட்டி கார்டாடா? எனக்கு ஒன்று, நான் ஓடுற அவசரத்தில் ஜாக்கெட்டை போட்டுட்டேன்டா பாவி. அதுக்கு இப்படி தின்றதா? ஓகே, கப்பல் தண்ணியில் இருந்தால் கூட ஒத்துக்கலாம். இது என்னங்க ரோட்டில் வச்சுருக்கு, ஐ மீன் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளை விளையாடுற. நான் தான் ராக்கி பாய்னு சொல்லுவாங்க. என் பேர் ராக்கி பாய். எங்கிட்டலேருந்து போகிறானோ. இப்போ நான் போகிற வழி மண்டையே காட்டி கொடுக்கும். டே ராடு, இங்கே பாரு, சத்தம் போட்டிருக்கேன்டா, வாடா. எங்கடா இருக்க? பின்னாலேருந்து வர போகிறான். செத்து போயிட்டான்ல. எங்கங்க போனா? கண்ணை எடுத்துட்டு போனானா? கண்ணெல்லாம் இங்கே தான் கிடக்கு. கன்று தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்க்கிங் போவோம். பார்க்கிங் பண்ண வண்டியை தூக்கணும். நல்லா வேலை கொடுத்துருக்கான்.
எங்கிட்டலேருந்தோ பூர்வானே. இப்போதைக்கு ராடு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் எங்கேயும் இல்லை. தம்பி மண்டை பத்திரம் பார்த்துக்கோ. ஓகே, இங்கே பாக்கி இருக்கிற பெட்ரோல் கேன் ஏன் போன வாட்டி நான் ஃபில் பண்ண முடியலன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த உடஞ்சி போன டப்பா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால ஓட்டணும். நான் ஒரு பையன் பொண்ணாக இருப்பேன். நம்மளுக்கு என்ன கேரக்டர்னு எனக்கு தெரில. ராடை வந்து ஏற்றி கொல்ல முடியுமாங்க? ராடு நீ எழுச்சி வாடா, எனக்கு கன்னெல்லாம் தேவையில்லடா. இந்த வண்டியை மட்டும் நம்ம தூக்கிட்டு வந்து நம்ம அந்த வேனில் போடுற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களே, செம்மையாக இருக்குது. எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய் அவனை வச்சு செம்மையாக செய்யலாம். ஓகே, இப்போதைக்கு இறங்கிட்டு கட்டிங் பிளேயரு இப்போ வந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் நம்ம இங்கே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுன்னா ராடு வர்றதுக்குள்ள நம்ம ஓடிடணும். ஏன்னா அவன் வண்டியில் ஏறுவானா என்னெல்லாம் எனக்கு தெரில. அவன் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி விட்டு நம்ம அடிக்க போகிறோம். எப்படி ப்ரோ எழுப்பி விடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணும். அவனே எழுச்சிருந்தானா நல்லா தான் இருக்கும். தம்பி ராடு எழுச்சிட்டாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? கன் எடுங்க. ஃபஸ்ட்டு ஷூட் ஹிம். அவன் போயிட்டான். சாவி எடுங்க. என்ன சாவி? ஆஃபீஸ் சாவி. ஆஃபீஸை தேடணுமோ? தேடுங்க, நல்லா தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. ராடு வர்றதுக்குள்ளே நம்ம எது ஆஃபீஸுன்னு தேடி இங்கே ஆஃபீஸே இல்லை போல இருக்கே. ஆஃபீஸ் வந்து மொட்டை மாடியில் இருக்கும். அதுக்கு நீங்கள் படி வழியாகவே எதுக்கு கவலை? படியா? நோ நோ நோ. ராடு நீனும் மேலே தானே போனா? வந்துட்டா. எங்கடா இருக்க டே ராடு? எங்க ராடால இது உள்ள கூற முடியுமா? நம்ம பாட்டுக்கு இப்போதைக்கு போயிட்டு ஒரு விஷயம் தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்தை அந்த ராடு மேலே காட்டி இவனை கொல்லணுங்க ஏற்றி. சாவுடா. ஒரு நிமிஷத்துக்கு தூக்கம் படும். நோ என்ட்ரின்னு போட்டிருக்கா. ஆமாம், நோட்டீஸ் எம்ப்ளாயிஸ் ஓன்லி. ஓகே, பேர் என்ன? இம்லி. ஃபுட்பாலில் இருக்கிற ஆண்டனி மாதிரி. ஆண்டனி. ப்ரீஃப் கேஸ் வா. எங்கே இந்த கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதாவா? ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி அதான் படி எங்கன்னு தேடிட்டு இருக்குங்க. வேலை எங்கேயும் இங்கிட்டு இருக்கோம். சரி, இப்போதைக்கு நம்ம வண்டியில் நம்ம கன்னிங்க. இப்போ மறுபடியும் நம்ம கஃபேட்டேரியா போயிட்டு என்ன பண்ணோன்னா, வாங்க காட்டிடுறேன். இங்கே இதை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கீழே இறங்கணும். இங்கே ராடுலாம் வருவானா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வரவே மாட்டான். ஏன்னா கண்ணு தெரியாது. ஓய்யோ டேய் 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 டேய், இதை மட்டும் திறக்கணும். ஓ எப்பா லிட்டரலி பேசாம நான் டெம்பிள் ரன் கேம் விளாடலாம் போலங்க. ஓடுறதால இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டு போயிட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எங்கடா கன்னு? ஒரு புல்லட் இருந்தால் கூட பரவாயில்லடா. எடுக்க முடியல. எடுத்ததுக்கப்புறம் ஒன்று வச்சு சம்பவம் செய்கிறேன்டா. செய்யும் ஆள் இருக்கு. பாட்டியா?
இங்கெல்லாம் கிடையாதுங்க. டேய் இருடா, ஃபர்ஸ்ட் ஓப்பனை பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ராடு, உனக்கு என்னை பற்றி தெரியல. நான் போனால் போதும்னு விட்டுட்டு இருந்தா ரொம்ப தான் பண்ணுறேன். ஒரே ஒரு புல்லட்டு தாண்டே இருக்கு. ஏய் நீ எங்கே போன ராடு? என்ன நாய்க்குட்டியா தரவன்? ஐயோ எங்க இருந்த ஒன்றுத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஐயோ சரியான ஏம்பாட்டா இருக்கேன். டோரை சாத்திக்கோங்க. ஏங்க மேலே போகிறோம். நம்ம இப்போ நம்ம எங்கே போகணும்னா மேலே போகணும். எதுவும் தட்டி விடாமல் போனால் நல்லா தான் இருக்கும். மேலே போயிட்டு எல்லா வேலையும் சீக்கிரமாக நம்ம செய்யணும். நல்ல ராடு பார்த்துட்டேன், தட்டியும் விட்டுட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு, முடிச்சுக்கோங்க. நான் இதை ஒரே இதில் முடிக்கணும்னு தான் எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்களும் வெறுத்துருக்கீங்க. எப்போ ஒரே ஒரு இதில் முடிக்க வேண்டியது இத்தனை நாள் எடுத்துகிட்டு போகிறானேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். கேஜிக்கு எடுத்துட்டோமா, இப்போ லேடர் எடுத்து வை. கிட்டத்தட்ட இந்த லேடர்லேருந்து மேலே ஏறிட்டு ராடு 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 டேய் டேய் ராடு பொறுமை. 2 பேரும் பேசி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், பேசி சமாதானமாயிருக்கலாம். என்னத்த ஆயிக்கலாம்? நீனும் மேலே வராத, நானும் போயிட்டாங்க. இருங்க கைஸ், எனக்கு நெஞ்சே எப்போ இவன் வர ஏற மாட்டாங்க, அதாங்க ஒரு பிரச்சனை. இப்போ நான் வந்து ஒரு ஐக்கியம் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னதுன்னா இருங்க, இது ஆக்சுவலி நான் பண்ண வந்தது வர ஃபஸ்ட்டு சாவியை வெளில போட்டுட்டு ராடிக்கிட்ட செத்துட்டு திருப்பி அங்கே ஒரு ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு போவான்ல, அங்கே போயிட்டு திரும்பியும் வரணும்னு பிளான். ஆமாம் பண்ண முடியாது, சவுண்ட் நிற்கணும். டேய் எங்க லாஸ்ட் விஷயத்தில் போய் செத்துருக்கேன். என்ன இது? இருங்க, ஆனாலும் நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வாட்டியும் செத்துட்டோம். எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. சொன்னல எத்தனை வாட்டி சாவேன் அதெல்லாம் எனக்கு கணக்கே தெரியாது. ஆனால் இன்னும் ஒரு லைஃப் தாங்க இருக்குது. இல்லை இன்னும் 2 இருக்குது. கரெக்டாக இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடச்சிட்டு வெளில வந்துடணும். என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த தடவை நம்ம வந்து ரக்பி பால் இருக்குல்ல, ரக்பி பால் அது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போயும் ஒயரை தான் கட் பண்ணி தொலைக்கணும். இல்லை பிரேக் தி விண்டோனாலே ரக்பி பால் தான். இந்த ரக்பி பால் எடுத்து இவன் மூஞ்சில் போடணும். ஆனால் அந்த ரக்பி பால் எங்கன்னே தெரில. ஓ இங்கே மேலே இருக்கா? டிஃப்ரெண்ட் இடத்துக்குள்ளே வச்சு தொலைச்சிருக்கு. அவன் ஃபஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் போனதுக்கப்புறம் தூக்கி போடணும். பாருங்கள் மண்டையை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. குளிச்சானா சம்பவத்தெல்லாம் நம்ம தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா அத்தனை பெயிண்ட் பாலெல்லாம் தூக்கி போட்டிருக்கோம். ராடு 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 மன்னிச்சுக்கோடா. இது உன் கடையாக இருந்திருந்தா விண்டோ உடச்சிருக்கு, மன்னிச்சுக்கோ. இல்லாட்டி நீ தூங்க போகும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா சாரி.
இப்போ வந்து நம்ம பார்க்கிங்க்கு போயிட்டு நம்ம கரெக்டாக எங்கே செத்தோமோ அங்கேருந்து சாவியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஐயோ நெய்பர்ஹுட் பிச்சாச்சு. வெற்றிகரமாக நம்ம கேமை முடிச்சிட்டோம். மூணு எபிசோடா 2 எபிசோடு சீக்கிரம் கழிக்கிட்டு இருக்கலாம்ல. அதாவது அவன் என்ன சொல்கிறானோ அதே இதை இதை தான் நம்ம தர முடியாது போடா. இதை தான் நம்ம 2 எபிசோடாக செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ தான் எனக்கு உருப்படியாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டேன். அங்கிள் சூப்பர் சூப்பர் அங்கிள். நானும் ஃப்ரெண்டு இதை பாருங்கள், இந்த மிக்ஸி தான் ஏதோ அங்கேயே நம்ம வச்சுருந்தோம், முடிச்சதுக்கு தந்துருக்கோம். மிக்ஸி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். என்னாலே சத்தியமாக முடியலைங்க, வெறுத்துட்டாங்க. எத்தனை வாட்டினா நானும் சாவேன். ஒரு நாள் ராடை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, ராடு மண்டையை போட்டு அரைச்சி அடுத்த அவர்கிட்டே தந்துட வேண்டியதான். அடுத்த பாட்டு எப்போ போடலான்னு இருக்கீங்க ப்ரோ? அடுத்த பாட்டு எப்பயாச்சும் போடலாம். எப்பயாச்சும் போடலாம். அடுத்த பாட்டு எப்போ போடுறேன்னா அப்போ தான் நான் போடுவேன். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய். பை பை.